நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ் திரையுலகில் தனது வரிகளால் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை தாளாட்டிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்நாளின் இறுதியில் எழுதிய அந்த கடைசி பாடல் வரி தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிக உருக்கமான ஒரு சம்பவமாகும். 1981 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இந்தியாவில் இயக்குனர் பாலு மகேந்திரா 3ஆம் பிறை திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்தார். படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்க ஒரு தாலாட்டு பாடல் தேவைப்பட்டது. மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் இருந்த கண்ணதாசனை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பாடலின் சூழ்நிலையை கூறினார்கள். மரணப்படுக்கையில் மருத்துவமனையில் இருந்த போதிலும் கூட கண்ணதாசன் அவர்கள் என்னால் முடியாது, பாடல் வரிகள் சொல்ல முடியாது என்று கூறவே இல்லை. உடம்பில் வீரியமான வலியும் மூச்சு விடுவதற்கே சிரமம் இருந்த போதிலும் கவிஞர் கண்ணதாசன் தனது அசாத்தியமான வரிகளை தொலைபேசியிலேயே சொல்லத் தொடங்கினார். கண்ணே கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உனை நானே என்று அவர் சொன்ன ஒவ்வொரு வரியும் அவர் தன் மரணத்தின் வாசலில் நின்று எழுதியவை. அந்த பாடலை சொல்லி முடித்த சில நாட்களிலேயே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சிகாகோ மருத்துவமனையில் காலமானார். அந்த பாடல் இந்தியாவில் ஒலித்த போது கண்ணே கலைமானே என்பது வெறும் திரைப்பட பாடல் அல்ல, அது கண்ணதாசன் எழுதிய, அதுவும் மரணப்படுக்கையில் இருந்து எழுதிய கடைசி பாடல் என்று அனைவரும் அறிந்தனர். மேலும் கண்ணதாசன் பாடல் கடைசி பாடல் கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானே என்பது வெறும் திரைப்பட பாடல் மட்டுமல்ல, அது கண்ணதாசன் தமிழ் மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற கடைசி தாலாட்டு என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே கதறி அழுதது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த வீடியோவில் நான் சொன்னவை. இளையராஜாவின் உருக்கமான இசையில் KJ யேசுதாஸ் பாடிய அந்த பாடல் இன்றளவும் கண்ணதாசனின் அள்ளியா நினைவாக நம் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் எழுதும் பொழுது எப்பவுமே தன் அனுபவங்களை வைத்தும் தன் பார்த்த விஷயங்களை வைத்தும் தன் மகிழ்ச்சி, தன் சோகம், தன் துக்கம், தன் காதல், தன் ஏக்கம் அனைத்தையும் வைத்தே பாட்டை எழுதி முடிப்பார். கடைசியில் மரணப்படுக்கையில் நின்று பாட்டு எழுதி முடித்து சென்று விட்டார்.